திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டோம். இந்த கூட்டணியின் சார்பில் அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த கூட்டணி செயல்பட்டது. எங்களுடைய நோக்கத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிஜேபி 27 இடங்களில் போட்டியிட்டு ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற முறையில் பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலும் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தேர்தல் பணியில் தொடர்ந்து நாங்கள் கூட்டாக செயல்பட்ட நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. தமிழக வெற்றி கழகத்தில் கிடைச்சிருக்குது. மற்ற கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை வாய்ப்பா இருக்கு. இடதுசாரியில் என்ன நிலைப்பாட்டில் இருக்கு பேசினாங்களா? அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமை என்பது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு தனி பெரும்பான்மை பெற்றிருக்கிற கட்சி என்கிற முறையில் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக என்ன செய்ய போகிறார்கள் என்பதை வெளிப்படையாக அவர்கள் இன்னும் சொல்லவே இல்லை. ஆக வெளிப்படையாக முதல்ல கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியது அந்த கட்சி தான். அவங்க எதுவும் தெரிவிக்காத நிலையில எங்க தரப்பிலிருந்து என்ன கருத்து என்ன நிலைப்பாடு என்று கேட்பது என்பதே பொருத்தமானதாக படல. இதுவரை உங்களுக்கு அழைப்பு எதுவும் வந்திருக்காரு? ஆதரவு கொடுங்க அழைப்பு வந்திருக்கா தமிழக வெற்றி கழக சார்பில்? இல்ல. ஒரு அழைப்பு வந்தா என்ன பண்ணுவீங்க? அது யூகத்திலே கேட்கிற கேள்வி. முதல்ல அறுதி பெரும்பான்மை இது தனிப்பெரும்பான்மை கட்சி என்கிற முறையில் அவர்களுக்கு தான் அந்த சட்டப்படியான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. அவர்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படையாக சொன்னதற்கு பிறகு என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பது நாங்கள் இல்ல. எங்களுடைய நோக்கம் மெயினான நோக்கம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய பிரதானமான நோக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பது. அதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒரு எதிர்பாராத இந்த தேர்தல் முடிவு என்பது ஒரு முற்றிலும் எதிர்பாராத முடிவு, அவர்களே கூட எதிர்பாராத முடிவு. அப்படி இருப்பினும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அறுதி பெரும்பான்மையை எந்த கட்சிக்கும் எந்த அணிக்கும் வழங்கவில்லை என்பதுதான் இப்ப ஏற்பட்டிருக்கிற நிலைமை. உண்மையிலே தமிழ்நாடு முழுவதுக்குமே பெரிய அதிர்ச்சி, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தோல்வி. அதை முற்றிலும் யாராலுமே ஏற்க முடியாத ஒரு தோல்வி என்பதுதான். அதை பொதுவாக தேர்தல் நிலைமைகள் சம்பந்தமாக முதலமைச்சரோடு ஒரு கலந்துரையாடல் என்பதை நடத்தணும்.